அங்கம் 8, நாள் 8, வெள்ளிக்கிழமை, மே 22, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு என்பது கலாம் நம்பிக்கை வைத்த 2020 ஆண்டு 2020. அவர் பிறந்த நாளான அக்டோபர் 15 அன்று அவரது கனவினை நனவாக்க லட்சிய சமுதாயம் என்ற கட்டமைப்பினை 100 துறைகள் மூலம் உருவாக்கி அதன் வளர்ச்சியினை அளவீடு செய்து வருவது என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டத்தில் தேநீர் கடை நடத்தும் தேவதைகள். தேனி மாவட்டம் பூசாரி கவுண்டர்பட்டி கிராமத்தில் உள்ளது உமா டீ ஸ்டால். இதில் பணியாற்றும் நால்வருமே மகளிர் என்பதால் சற்று வித்தியாசமாக வாடிக்கையாளர்களை ஈர்த்து கடை சிறப்பாகவே நடைபெற்று வருவதாகவும், மகளிர் இப்படி வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட ஊக்கமளிப்பதாக உள்ளதென்று இதனை கண்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு நட்சத்திரம். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று 4 மாணவிகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். தா பூமிகா, சி பாரதி மீனா, மு தர்ஷினி, ரா தனிஷ்கா. இவர்களுக்கு தமிழ் பாடம் கற்பித்தவர் நல்லாசிரியர் கோ லெனின். 5வதாக இப்பள்ளியின் மாணவி பூமிகா 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலா பச்சியப்பன், உதவி தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினார் என்று நம்பிக்கை செய்தியின் செய்தி வாசிப்பாளர் ஹரிஸ்வேதா தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி காஞ்சிபுரத்தில் ஓவிய சேனா. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்திற்காக சென்னை மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி ஓவிய சேனா இன்று காலை காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் பில்டர் தவமணி ஓவிய சேனாவை வரவேற்று பின் வெம்பாக்கத்திலுள்ள தமிழரசன் இல்லத்திற்கு சென்று கலந்துரையாடினார். அப்போது 11 மணியாகவும் இருந்தபோது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடித்தனர். அடுத்து லோக்ஷித், ரக்ஷித் என்ற மாணிக்க மாணவர்களின் இல்லத்திற்கு சென்றதாக காஞ்சிபுரம் மாணவர் கள பொறுப்பாளர் பில்டர் தவமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஆசிரியை யோகேஸ்வரி கல்வி கோயில்களை கண்டறிய சிவகங்கை மாவட்டம் பயணம். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளரும் தமிழ் ஆசிரியையுமான யோகேஸ்வரி கல்வி கோயில்களை கண்டறியும் திட்டத்துடன் மே 20 அன்று இரவு திருத்தணியில் இருந்து புறப்பட்டு 21 காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வந்து சேர்ந்தார். அவரை நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி வரவேற்றார். காலை 10 மணிக்கு தயாராகி பிறகு சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி, மண்டல பொறுப்பாளர் பாரதி, கல்வி கோயில் துறை மாவட்ட பொறுப்பாளர் கணேசன் ஆகிய 4வரும் அன்று ஒரு நாளில் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசனூர், திருமாஞ்சோலை, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அரசனூர், சுவாமி விவேகானந்தா உயர்நிலைப்பள்ளி சிவகங்கை, இரு முத்தையா அம்பலம் அரசு மேல்நிலைப்பள்ளி பாகனேரி ஆகிய பள்ளிகளை பார்வையிட்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். மக்கள் தயாரானால் தமிழகத்தின் புதிய அரசை மக்கள் அரசாக, மக்களுக்கான அரசாக உருவாக்கிட முடியும். தமிழகத்தில் இன்று ஏற்பட்டுள்ள அரசியல் சூழல் மிகவும் அரிதான சூழல். மக்களின் உளமார்ந்த, அறிவார்ந்த, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான எண்ணத்தால் இத்தகைய அரிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் புதுமையை விரும்பும் இளைஞர்கள் இடம்பெற்றிருப்பதும், மக்கள் ஆட்சியாளர்களை எளிதாக அணுக முடியும் என்பதுமே அத்தகைய அரிய சூழல். இந்த சூழலை மக்கள் சரியாக பயன்படுத்தி அரசமைப்பு சாசனம் கூறுகிற அறிவார்ந்த மக்களும் பல காலமாக ஏக்கத்துடன் எதிர்பார்த்து வந்த மக்களுக்கான ஆட்சியாக,
மக்களால் ஆளப்படும் ஆட்சியாக உருவாக்கிவிட முடியும். மக்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்தில் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் தன்னலமற்ற ஒருங்கிணைந்த அறிவார்ந்த 11 இளைஞர்களை கொண்ட குழு உருவாக்கப்பட வேண்டும். அக்குழு அக்கிராம அந்த ஏரியாவில் உள்ள மக்களுடன் நல்ல தொடர்பில் இருந்து அப்பகுதியின் உண்மை நிலை பற்றி அறிந்தவர்களாகவும் அப்பகுதியின் வளர்ச்சி பற்றிய திட்டத்துடன் இருத்தல் வேண்டும். அக்குழு மக்களையும் அரசு நிர்வாகத்தையும் இணைக்கும் வலுவான பாலமாக இருக்கும்போது அதுவே மக்கள் ஆட்சியாக மலரும் என்பதில் சந்தேகமில்லை. இளைஞர்களே தயாராகுங்கள் என்கிறார் இளைஞர் கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா. இதற்கு தயாராய் உள்ள இளைஞர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 93613581. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.